அதுக்கப்புறம் நர்ச்சர்னு என்னது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப லேட் ஃபீட்பேக்காக வருது. ஆனால் அப்போ தான் தெரியுது, ஏன்னா அவ்வளோ மக்களை நம்ம பார்க்குறது இல்லையா. ஆல்மோஸ்ட் 10 years பேக்காக அவர் நம்மள்ட்டோட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல என்னை மீட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் ஒரு நர்ச்சரிங் சீக்வன்ஸ் அப்போ வச்சிருந்தேன். என்னை யாராவது பார்த்து காடை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அவங்களுக்கு 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் ஒரு மெயில் போயிட்டே இருக்கு. அந்த மெயில் எப்படி இருக்குன்னா, இதை பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் வளர்ந்துடும், இதை பண்ணால் ஸ்டாஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு ஓனர் பண்ண வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள். 3 நாளைக்கு ஒரு நர்ச்சரிங் வச்சிருந்தது. இப்போதுலேருந்து ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாராமா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெம்பராக இதெல்லாம் வந்து நிறைய சொன்னார். அப்போ என்ன நினச்சேன்னா, இவ்வளோ பேர் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் பிரச்சனை, யாரும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த இமெயில் மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு இமெயிலை எவ்வளோ பேர் பார்த்தாங்க பார்க்கலன்னு வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து மெயில்சிம்ப் அப்படின்றது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். அப்படி இல்லைன்னா ஜோஹோ கேம்பெயின், அது ஃப்ரீலியே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு மெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 டைம் ஒருத்தர் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அது அங்கேயே வரும், மெயில் ஐடி போட்டு வரும். சார் மெயிலெலாம் ஓல்டு சார் நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், அதுவும் ஒரு பாத்தி.